சென்னை வண்டலூரில் அமைந்துள்ள எஸ்பி அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தின் ஒரு அங்கமான கிரசன்ட் புத்தாக்க வளர்குழுவும் டெல்லி இந்திய தொழில்நுட்ப கழகத்தின் தொழில்நுட்ப புத்தாக்க மையமும் இணைந்து உருவாக்கிய புத்தாக்க மையத்தினை துவக்க விழா நடைபெற்றது. இதில் தலைமை செயல் அலுவலர் அசுதோஷ் தத் சர்மா புதிய மையத்தினை தொடங்கி வைத்து தொழில்நுட்ப போட்டிகளில் வென்ற மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் இணைவேந்தர் அப்துல் காதிர், துணைவேந்தர் முருகேசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உரையாற்றினார்கள். அசுதோஷ் தத் சர்மா பேசுகையில், கோபோட்டிக்ஸ் என்பது இயந்திரங்களும் மனிதர்களும் கூட்டாக செயல்படும் முறை என்று குறிப்பிட்டார். கோபோட்டிக்ஸ் தற்போது நாட்டின் வளர்ந்து வரும் துறையாக இருக்கிறது என்றும், திறமையான இளைஞர்கள் மற்றும் மனித வளம் உள்ளதால் தமிழ்நாட்டில் புத்தொழில் நிறுவனங்களுக்கான ஒரு சிறப்பான சூழல் நிலவுவதாகவும் தெரிவித்தார்.